கிளாட்வே ஹவுசிங் கிரீன் சிட்டி. நான் இப்போ உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். இங்கிருந்து சரியா 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு வெளிநாட்டு நகரத்துக்கு நான் இப்போ போக போறேன். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு வெளிநாட்டு நகரா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுறது எனக்கு தெரியுது. நான் மட்டும் போய் பார்த்தா போதுமா? நீங்கள் கண்டிப்பா பார்க்கணும். வாங்க. இதுதான் நான் சொன்ன கிளாட்வே ஹவுசிங் பிரைவேட் லிமிடெடோட கிரீன் சிட்டி. வெளிநாட்டு நகரத்துக்கு இணையா நீங்க பார்க்கலாம். இந்த கிரீன் சிட்டியை வெளிநாட்டு நகரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கு முன்னாடி கிளாட்வே ஹவுசிங் கட்டுமான நிறுவனத்தை பத்தியும் அதன் சிறப்பை பத்தியும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த மதுரை மாநகரம் எப்படி பிரிட்டிஷ்காரங்க காலத்திலிருந்தே அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்ததோ அதே மாதிரி நம்ம கிளாட்வே ஹவுசிங் நிறுவனத்தாரோட முன்னோர்களும் பிரிட்டிஷ்காரங்க காலத்திலிருந்தே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல நல்லபடியா சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி கடந்த 4 தலைமுறைகளா இந்த ஃபீல்ட்ல ஜாம்பவான்களா இருந்தவங்களுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு இந்த மகத்தான கிளாட்வே ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட உருவாக்கி இருக்காங்க. மதுரை மாநகர மக்களுக்கு உயர்தர தொழில்நுட்பத்தோட தனித்தனி வீடுகளை தரமா கட்டி கொடுத்துட்டு வராங்க. அவங்களோட இந்த மெகா ப்ராஜெக்ட் தான் ஹைடெக் கிரீன் சிட்டி. இந்த கிரீன் சிட்டி எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். கிளாட்வே ஹவுசிங் நிறுவனத்தார் உங்களை சந்திக்கிறதுல எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடையுதோ அதே மாதிரி இங்க வர கஸ்டமர்ஸ் மனநிறைவு அடைஞ்சு திரும்புறதுதான் இந்த நிறுவனத்தோட நோக்கமே. இதுக்கு முன்னாடி மதுரை மாநகர்ல பல குடியிருப்புகளை கட்டி கொடுத்த இந்த கிளாட்வே நிறுவனத்தின் டைரக்டர்ஸ் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போய் அங்க இருக்கிற மக்களின் வாழ்க்கை தரத்தையும் அவங்களோட குடியிருப்புகளையும் நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு அழகான ஒரு ஹைடெக் சிட்டிய நாமளும் ஏன் உருவாக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல உருவானதுதான் இந்த ஹைடெக் கிரீன் சிட்டி. இந்த ஹைடெக் கிரீன் சிட்டியில அவங்க என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு நீங்க நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் சிட்டி உண்மையாவே ஒரு வெளிநாட்டு சிட்டின்னு நீங்களே முடிவுக்கு வந்துருவீங்க. பொதுவா மக்கள் நினைக்கிறது என்னன்னா, நாம வாங்குற வீடு தரமானதா, வீட்டோட மதிப்பு பல மடங்கு உயரக்கூடியதா, மாநகரத்தின் எல்லைக்குள்ளேயே அமைஞ்சிருக்கான்னு தான் பார்ப்பாங்க. இப்படி மக்களோட எதிர்பார்ப்புகளை அவங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறது தாங்க இந்த கிளாட்வே ஹவுசிங்கோட கிரீன் சிட்டி. இந்த கிரீன் சிட்டி ஏர்போர்ட் போற வழியில அவனியாபுரம் பைபாஸ் ரோட்ல அமைஞ்சிருக்கு. சரியா சொல்லணும்னா மீனாட்சி அம்மன் கோவில் இருந்து எக்ஸாக்ட்லி 4 கிலோமீட்டர் தாங்க. அதுவும் மதுரை மாநகர் எல்லைக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு மதுரை மாநகருக்குள்ள பிளாட்டை வாங்கி புது வீடு கட்டி குடி போற விஷயம் இருக்க பெரிய கின்னஸ் சாதனை பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பிளாட் விலையெல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு எகிரி போச்சு. அதுவும் மதுரை சிட்டிக்குள்ளேயே வீடுகள் கட்டுற மாதிரி பிளாட்டுகள் கிடைக்குதுன்னா சான்ஸே இல்லை. மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட 10 மைல் 20 மைல் தாண்டி தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்காரங்க பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஆனா மதுரை மாநகர் லிமிட்டுக்குள்ளேயே சிறப்பா தனித்தனி வீடுகளா கட்டித்தர நிறுவனம்னா அது கிளாட்வே ஹவுசிங் நிறுவனமா தான் இருக்க முடியும். ஆமாங்க, கிளாட்வே ஹவுசிங் நிறுவனத்தின் இந்த கிரீன் சிட்டி மதுரை மாநகராட்சி எல்லைக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அதை சுற்றிலும் கல்லூரிகள், மருத்துவமனைகள், தியேட்டர்ஸ், கல்யாண மஹால், அப்புறம் வணிக வளாகங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. மதுரை மாநகருக்குள்ள அமைஞ்சிருக்கிற இன்னொரு வெளிநாட்டு நகரமா இந்த கிரீன் சிட்டியை உருவாக்கி இருக்காங்க நம்ம கிளாட்வே ஹவுசிங் நிறுவனத்தை சேர்ந்தவங்க.
நாம கிளாத்வே ஹவுசிங் நிறுவனத்தோட ஹைடெக் சிட்டியான கிரீன் சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக செக்யூரிட்டி பூத் அமைச்சிருக்காங்க. இதனால என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா வெளியாட்கள் யாருமே அவ்வளவு சீக்கிரம் உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பா அமைச்சிருக்காங்க நம்ம கிரீன் சிட்டி. மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே நம்ம கிளாட்வே ஹவுசிங் நிறுவனத்தோட ஆபீஸும் அமைஞ்சிருக்கு. இங்க வர கஸ்டமர்ஸ் டைரக்டா ஆபீஸ்ல இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம். ஏன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா சைட் அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஆபீஸ் அட்ரஸ் வேற ஒரு இடத்துல இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லவே இல்லங்க. எல்லாமே கஸ்டமர்ஸோட நேரடி மேற்பார்வையில தான் நம்ம கிரீன் சிட்டி உருவாயிட்டு வருது. இதுதான் கிரீன் சிட்டிய உருவாக்கி தர கிளாட்வே நிறுவனத்தின் அலுவலகத்தோட முகப்பு தோற்றம். அலுவலகத்தின் தோற்றமே இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்குன்னா அவங்க உருவாக்கி தர கிரீன் சிட்டி கண்டிப்பா கலைநயத்தோட இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இப்போ இந்த ஆபீஸ ஒரு விசிட் பண்ணுவோம் வாங்க. இந்த கிளாட்வே ஹவுசிங் நிறுவனத்தோட ஆபீஸ பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இங்க வர கஸ்டமர்ஸோட மனசு நிறைவுபடுத்த அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து கவனிக்கிறதுக்கு எக்கச்சக்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. சோ போனை எடுங்க, கீழ்கண்ட நம்பருக்கு போன் பண்ணுங்க, உங்க வீடு கட்டுற விருப்பத்தை பூர்த்தி பண்ணுங்க. ஒரு வெளிநாட்டு நகரா இந்த கிரீன் சிட்டியை உருவாக்க என்ன செய்யணும்? கிளாட்வே நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. மெகா சிட்டினால நல்ல அகலமா ஒய்டா ரோடு இருக்கணும். இப்ப இந்த கிரீன் சிட்டில பாத்தீங்கன்னா 30 feet வைட், 30 அடிக்கு பியூட்டிஃபுல்லா தார் ரோடு போட்டிருக்காங்க, ஸ்மூத். அது மட்டும் இல்லைங்க, மெயின் ரோடு போக ஒவ்வொரு தெருவிலையும் அழகா டைல்ஸ் ரோடு, சிமெண்ட் ரோடு போட்டு தராங்க. ஏற்கனவே இந்த நிறுவனம் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்டோட ரோடுகளை நீங்களே பாருங்க, எப்படி ஒரே சீரா நீட்டா இருக்குதுன்னு. இதே மாதிரிதான் கிரீன் சிட்டில இந்த கிளாட்வே நிறுவனம் அந்த ரோடுகளை அமைச்சு தராங்க. கிளாத்வே நிறுவனம் ஏற்கனவே உருவாக்கின ப்ராஜெக்ட்ல உள்ள வீட்டோட எலிவேஷனை பாருங்க. இதே மாதிரி பல மடங்கு வித்தியாசமான வீட்டை கட்டித்தர போறாங்க நம்ம கிரீன் சிட்டியினர். இது மட்டும் இல்லங்க, மொத்தம் 6 பிளான் இருக்கு. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி 22 லட்சத்துல இருந்து வீடு கட்டித்தர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, நீங்களே பாருங்களேன், பிளான் 1, பிளான் 2, பிளான் 3, பிளான் 4, பிளான் 5, பிளான் 6 இந்த மாதிரி மொத்தம் 6 விதமான பிளான்ல நமக்கு வீடு கட்டித்தர போறாங்க. பசுமையான நினைவுகளோட இருக்கணும்னா கிரீன் சிட்டில வீடு வாங்குங்க. வாங்க இப்ப கிளாட்வே கிரீன் சிட்டில உருவான வீடுகளை பார்ப்போம். எஸ், சி ரிமோட். வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கார்ல வந்தோன்னே கார் டோரை திறந்து கீழே இறங்கி மெயின் கேட்டை திறந்து காரை உள்ள விட்டு திரும்ப அந்த கேட்டை மூடி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி, எதுக்கு? ஒரு சின்ன ரிமோட், ஒரு பிரஸ் தான். டோர் தன்னால திறக்கும், கார் உள்ள போகும், தன்னால டோர் மூடும். எப்படி? ஜீம் பூம் பா. எஸ். கிளாட்வே ஹவுசிங் கிரீன் சிட்டி வீடுகளோட வெளிப்புற அழகுன்னு பாத்தீங்கன்னா மழையிலயும் வெயிலையும் பாதிக்காத மங்காத அளவுக்கு எமல்ஷன் பெயிண்ட் அடிச்சு பளிச்சுன்னு தோற்றத்துல அமைச்சு தராங்க. அது மாதிரி தாங்க வீட்டுக்குள்ளேயும். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால ஃப்ரண்ட்ல இருக்கிற கார் பார்க்கிங்க பாருங்க. இன்னைக்கு கார் அப்படிங்கிறது எல்லா குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதனாலேயே நம்ம கிரீன் சிட்டில ஒவ்வொரு வீட்டிலையும் தனித்தனியா கார் பார்க்கிங் வசதியோட வீடு கட்டி தராங்க நம்ம கிளாட்வே ஹவுசிங் நிறுவனத்தினர். வீட்டுக்குள்ள நுழையும் போதே அழகிய மறை வேலைப்பாடுகளோட கை தேர்ந்த தச்சர்களை வச்சு நல்ல அகலமான தலவாசல உங்களுக்கு உருவாக்கி தராங்க. கிளாட்வே ஹவுசிங் கிரீன் சிட்டி அமைச்சு தர ஃப்ளோரிங்க பாருங்க. 2க்கு 2 அகலமான நல்ல ஷைனிங்கான வெர்டிஃபைட் டைல்ஸ் உருவாக்கி தராங்க. ஸ்டேர் கேஸ்னு பாத்தீங்கன்னா கிரிப்பான டைல்ஸ பதிச்சு அதோட அழகான ஹேண்ட் ரெயில் கிரில்லோட படிகளை அமைச்சு கொடுத்திருக்காங்க. கார் பார்க்கிங், ஹால், பெட்ரூம், பாத்ரூம்னு இப்படி எல்லாத்தையும் ஸ்டைலா கட்டி கொடுத்துட்டு இல்லத்தரசிகளோட கைவண்ணத்தை காட்டுற கிச்சனை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா என்ன? கிச்சன் ஃபுல்லா கிரானைட் ஸ்லாப்ஸ், டைல்ஸ்னு போட்டு மாடுலர் கிச்சனாவே பண்ணிருக்காங்க பாருங்க. அப்புறம் கிச்சனையே வாஸ்துபடி அக்னி மூலையில தான் அமைச்சிருக்காங்க. கிச்சனை மட்டும் இல்லைங்க, கிரீன் சிட்டில இருக்கிற எல்லா வீடுகளையும் வாஸ்து பிரகாரம் பார்த்துதான் கட்டி கொடுத்திருக்காங்க நம்ம கிளாட்வே நிறுவனம்.
நாம வீடு வாங்குறது எதுக்குங்க? நம்ம குழந்தைங்க சந்தோஷமா துள்ளி குச்சி விளையாடுறத பாக்குறதுக்கு தானே. ஆனா இதே சிட்டில குழந்தைங்களை விளையாட அனுப்புறது ரொம்ப ஆபத்தா இருக்கு. இங்க பாத்தீங்களா, கிளாட்வே ஹவுசிங் கிரீன் சிட்டியோட பியூட்டிஃபுல் பார்க். ஊஞ்சல், சறுக்கு மரம்னு குழந்தைங்க விளையாட நிறைய கேம்ஸ் இருக்கு. சோ இங்க வீடு வாங்கினீங்கன்னா குழந்தைங்க ஆனந்தமா துள்ளி குதிச்சு விளையாடுவாங்க. அதே சமயத்துல பெரியவங்களும் நிம்மதியா சந்தோஷமா இந்த பார்க்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இந்த கிரீன் சிட்டில வீடு வாங்குற எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கிளாட்வே ஹவுசிங் கிரீன் சிட்டில வீடு வாங்குற எல்லாரும் பிரைவேட்டா யூஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் ஜிம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த கிரீன் சிட்டி ஜிம்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வெரி காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ். எவ்வளவோ வசதிகள் பண்ணி கொடுக்கற கிளாட்வே ஹவுசிங் கிரீன் சிட்டில நீங்க வாங்க போற வீட்டை எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஒவ்வொரு வீடும் ஆர்சிசி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கட்டி கொடுத்திருக்கிறதுனால உங்க வீட்டை உறுதியான பேஸ்மெண்ட்ல கட்டி தராங்க. அது மட்டும் இல்லைங்க, தரமான செங்கலும் சிமெண்ட்டும் பயன்படுத்தி வீடு கட்டி தரதுனால கிளாட்வே நிறுவனம் அப்படினாலே தரமான வீடு கட்டி தர நிறுவனம்னு மதுரை மக்கள் மத்தியில நல்ல பேரோட விளங்குது. கிரீன் சிட்டில வீடெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு, டிசைனா இருக்கு, வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பணம் தான் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, உங்ககிட்ட 10% ஆஃப் தி அமௌண்ட் இருந்தா போதும். பேலன்ஸ் 90% கிளாட்வே ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் பேங்க்ல இருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. ஹவுஸ் இட். வெளிநாட்டுல எத்தனையோ இந்தியர்கள் இருக்காங்க. மதுரையில குறிப்பா கிரீன் சிட்டில வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம். கிளீனா கம்ப்யூட்டர் எடுத்து www.gladwayhousing.com உள்ள போங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல உங்க பிளானுக்கு ஏத்த மாதிரி உங்க வீடை நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல என்னங்க வசதி வேணும்? அதனால நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை அம்சங்களும் நீங்க எதிர்பார்க்கிற விலையில ஒரு வெளிநாட்டு நகரமா கிரீன் சிட்டிய உருவாக்கி தராங்க. கிளாட்வே ஹவுசிங் கிரீன் சிட்டி, மதுரை மாநகரின் ஃபாரின் சிட்டி. கிளாட்வே ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 1, கிரீன் சிட்டி, அவனியாபுரம் பைபாஸ் ரோட், மதுரை 12. கான்டாக்ட் நம்பர்ஸ் 0452 645 3100, 0452 6455 100. Mobile number 8220025100, 8220025200, 8220025300, 8220025400. பியூட்டிஃபுல். மனசுக்கு நிறைவா இருக்கு. சொந்த வீடுங்கிறது ஒவ்வொருத்தரோட லட்சியம், கனவு. அது நிறைவேறும் போது